தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடிகர் விஜய் அவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது அப்படின்னு சொல்லி கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் கட்சி சார்பாக நடிகர் விஜய் அவர்கள் வழங்கிட்டு வராரு. அவர் தொடங்கும் போதே பல விமர்சனங்கள் வந்துச்சு. விஜய் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இது போன்ற விருதுகளை வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்துச்சு. சரி, ஓகே, அந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம போகிறோம்னா அவர் மாணவர்களுக்கு கிஃப்ட் மாதிரி அவங்க கட்சி சார்பாக வழங்குறாங்க. ஓகே, ஃபைன். இப்ப இன்னைக்கு நடந்த நிகழ்வுல விஜய் பேசிய பேச்சு தான் மிகப்பெரிய ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. அப்படி என்ன பேசினது, என்ன அதிர்வலை? பிஜேபி RS என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதைத்தான் இன்று விஜய் அவர்கள் வெளிப்படுத்திருக்காரு. அப்படி என்ன பிஜேபி RS வெளிப்படுத்தினாங்க? நம்மளுடைய பசங்க, அதாவது நம்மளுடைய ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர் ஆகிடக்கூடாது, நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற படிப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி குலத்தொழில செய்யுங்க, குலத்தொழில் சார்ந்த படிப்பு படிங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி RS அவரோட அஜெண்டாவே அதுதான். இன்று விஜய் பேசிய பேச்சுக்களும் அதை தொடர்பு படுத்தி தான் பேசினார். என்ன பேசினார்னா, நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற படிப்பே கிடையாதா, மருத்துவம் மட்டும்தான் படிப்பா, வேற படிப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கனவை சிதைக்கும் விதமாக விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இதை மற்றவர்கள் எப்படி, அதாவது பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க இல்லையோ, விஜயோடைய தொண்டர்களும் ரசிகர்களும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?